Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நாம் யார், நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது என்பதை குறித்து இன்னையிலிருந்து வரும் பல வாரங்களுக்கு நான் போதிக்க இருக்கிறேன். ஆகவே எல்லாரும் எபேசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். அங்கே தான் ஆரம்பிக்க போகிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். அருமையானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிற மாபெரும் பிரச்சனை என்னன்னா, அவர்களுக்கு என்ன உண்டாயிருக்கிறது, அவர்கள் யார், அவர்களுக்கு என்ன உண்டாயிருக்கிறது என்பதை குறித்து அறியாமல் இருக்கிறார்கள். பவுல் அப்போஸ்தலன் இங்கே ஜெபிக்கிறார். விசுவாசிகளுக்காக அநேக இடங்களுக்கு சென்று கிறிஸ்துவை பிரசங்கித்து சபைகளை ஆரம்பித்து ஜனங்களை நடத்துகிற ஒரு மனுஷன் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறார். அவர் எப்படி ஜெபிக்கிறார் என்பதை கவனிக்க வேணும். ஏனென்றால் அதில் நமக்கு எல்லாருக்கும் ஒரு லெசன் இருக்குது. நாம் எப்படி ஜெபிக்க வேணும்னு. எதையோ அங்கே கேட்ட ஜபம் இங்கே கேட்ட ஜபம்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அவர் எப்படி ஜெபிக்கிறார்னு கொஞ்சம் கவனிக்கணும். ஏனென்றால் ஒரு பெரிய தேவ மனுஷன், அவர் மூலமாக பெரிய காரியங்களை நாம் வெளிப்பாடுகளை இந்த வேதவசனத்திலே பெற்றிருக்கிறோம். அவர் எப்படி ஜெபிக்கிறார்னு பார்த்தா சில காரியங்கள் நம்மளுக்கு உடனடியாக விளங்குகிறது. இவ்வளோ பேரை சந்திச்சிருக்கிறார், இத்தனை ஊர்களுக்கு போயிருக்கிறார், எவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துருக்கிறார். எல்லாரும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு. ஆனால் அவர் அதுக்கெல்லாம் ஒன்றும் ஜெபம் பண்ண மாதிரி தெரியல. அவர் என்ன ஜெபிக்கிறாரு, இவர்கள் பிதாவானவரை அறிந்து கொள்ளும்படியாக ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை அவர்களுக்கு தந்தருள வேண்டும். அதாவது கடவுள் யார் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி இவர்களுக்கு உண்டாக வேணும். அதை பற்றி ஒரு அறியாமை இருக்குது ஜனங்க மத்தியில். கடவுள் யாருன்னு தெரியல, எப்படிப்பட்டவர், தேவ அன்பு நமக்கு எண்ணத்தை கொடுத்திருக்கிறது என்பதை ஜனங்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கடவுளே அந்த அறிவை தரணும். மனுஷனாக தேடி கடவுளை குறித்த அறிவை பெற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்தவத்தில் அது ஒரு முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். மனுஷன் தேடுறதுனால சத்தியத்தை கண்டுபிடிச்சிட முடியாது. மனுஷன் முயற்சி எடுக்கிறதுனால சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாது. கிறிஸ்டியானிட்டி இஸ் எ ரெவலேஷன். அது ஒரு வெளிப்பாடாக கடவுள் நமக்கு கொடுக்க வேணும். கடவுள் நமக்கு கொடுத்தா தான் நமக்கு அது புரியும். எத்தனை பேருக்கு அது புரியுது? இப்போ நம்ம தேடி இதை கண்டுபிடிச்சிடறோம்னா நம்மளாம் எப்போ கண்டுபிடிச்சிருப்போமே. இயேசுவை தேவன் உலகத்துக்கு அனுப்பும்போது ஏன் இவ்வளோ ஆண்டுகளாக காத்திருந்து வெறும் 2000 வருஷத்துக்கு முன்னால் அனுப்பிச்சார்? ஆதாம் விழுந்து போன உடனே அனுப்பிச்சிருக்கலாமே, அல்லது ஆபிரகாமின் காலத்தில் அனுப்பிச்சிருக்கலாம், ஈசாக்கு யாக்கோபு இவர்கள் காலத்தில் அனுப்பிச்சிருக்கலாம், மோசேயின் காலத்தில் அனுப்பிச்சிருக்கலாம். இத்தனை நூற்றாண்டுகள் கடந்து வெறும் 2000 ஆண்டுகள் முன்னால் தான் அனுப்பிச்சார். ஏன் அவ்வளவு டிலே? ஏன் அவ்வளவு தாமதம்? ஏன் அவ்வளவு நாள் அனுப்பலை? ஏன் அனுப்பலைன்னா, கொஞ்சம் முன்னாடியே அனுப்பிச்சிருந்தா ஜனங்க என்ன சொல்லியிருப்பாங்க, எதுக்குங்க வேஸ்ட்டாக அனுப்பிச்சிங்க, நாங்களே தேடி எல்லாம் பதில் கண்டுபிடிச்சிருப்போமே, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நாங்களே இதெல்லாம் நல்லா பண்ணியிருப்போமேன்னு இருப்பாங்க. அதனால தான் நீ நல்லா ட்ரை பண்ணுன்னு முதல்ல விட்டுட்டார் இவங்களை. எல்லா தத்துவ ஞானிகள் அரிஸ்டாட்டில், பிளேட்டோ, சாக்ரட்டிஸ் போன்றவர்களெல்லாம் வாழ்ந்து அவர்களெல்லாம் போதிச்சு கடவுளை பற்றிய ஞானத்தை அறியும்படியாக எல்லாம் தேடி அலசி பார்த்து எல்லாம் நோண்டி எல்லாம் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் நடக்கலை. உலகத்தின் மாபெரும் மேதைகள், மாபெரும் தத்துவ ஞானிகள்லாம் பிறந்து வாழ்ந்து விரக்தியில் மரித்து போன பிறகு இயேசு வர்றார். வேணும்னு அப்படி அனுப்புகிறார். ஏன்னா இவர் தான் பதில். நீங்கள்லாம் பதிலை கண்டுபிடிக்கல. சாக்ரட்டிஸ் கண்டுபிடிக்கல, பிளேட்டோ கண்டுபிடிக்கல, அரிஸ்டாட்டில் கண்டுபிடிக்கல, தத்துவ மேதைகள் ஞானிகள் கண்டுபிடிக்கல. தேவன் பதிலை வைத்திருக்கிறார். இந்த பதிலை 2000 வருஷத்துக்கு முன்பதாக இயேசுவின் வடிவிலே இந்த பூலோகத்துக்கு அனுப்பினார்.
ஏன்னு சொன்னால் எல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கன்றார். உங்களுக்கு முதல்ல என்ன விளங்கணும்? நீங்கள் பண்ணி பார்த்து நீங்கள் அதை அடைய போகிறதில்ல. நான் உங்களுக்கு என்னை வெளிப்படுத்தி காண்பித்தால்தான் நீங்கள் என்னை புரிந்து கொள்ள முடியும். இது ஒரு கிறிஸ்தவ போதனையில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். Unless God reveals, God cannot be known. Unless God reveals himself. தேவன் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கவிட்டால் தேவனை மனிதன் அறிந்து கொள்ள முடியாது. மனிதன் தேடுறதுனால கண்டுபிடிக்க முடியாது. கடவுள் தன்னை வெளிப்படுத்தி கருணையோடு அவனிடத்தில் வந்து அவர் இரக்கம் காட்டி, நான் உனக்கு என்ன காண்பிக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி காண்பித்தாரானால்தான் இவன் புரிந்து கொள்ள முடியும் ஒழிய இல்லைன்னா புரிந்து கொள்ளவே முடியாது. ஆகவே தான் இது வித்தியாசமான ஒரு காரியம். வெளிப்பாடு தேவை. பவுலப்போஸ்தலன் ஜெபிக்கிறாரு, இந்த பிதாவை அறிந்து கொள்ளும்படியாக ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை இவர்களுக்கு தர வேணும்னு ஜெபிக்கிறார். ரெண்டாவது இன்னொன்று ஜெபிக்கிறார். அது என்ன? 19ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அந்த சாராம்சம் என்ன? கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் வசனம். அதில் சாராம்சம் என்னன்னு சொன்னால், கிறிஸ்து எதுக்கு மரித்தார், எதுக்கு அடக்கம் பண்ணப்பட்டார், எதுக்கு உயிரோடு எழுந்தார், சிலுவை மரணம்லாம் எதுக்கு நடந்தது, எதுக்கு ரத்தம் சிந்துதல் பாடு, எதுக்கு மரணம், எதுக்கு அவரை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார், ஏதோ ஒரு காரணத்துக்காக இதெல்லாம் செய்திருக்கிறார். இதையெல்லாம் அறிந்து கொள்ளும்படியாக பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு உண்டாக வேணும். இது அடுத்தது. கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும். கடவுள் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பாருங்க, ஜனங்க கிறிஸ்தவர்களுடைய நிலை என்னன்னா, கடவுள் அப்பப்போ இறங்கி வாரம்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வாரம்பாங்க, அப்புறம் சாயங்காலம் வாரம்பாங்க, அப்புறம் நாளைக்கு திருப்பியும் வாரம்பாங்க. வாரம்னோன்னா அவர் உடனே அட்டன் பண்ணுறது போல யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், அவர் ஒரே முறை வந்தார், சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், பாதாளம் வரை சென்று பிசாசை வென்றார், பரலோக முறை உயர்த்தப்பட்டார், பிதாவுடைய வலது பார்சத்திலே இன்றைக்கு 2000 ஆண்டுகளாக நமக்காக வீற்றிருந்து நமக்காக பரிந்து பேசுகிறவராய் அங்கே அவர் இருக்கிறார். சும்மா கூப்பிட்டதுக்கெல்லாம் இறங்கி போகிறதில்லை. அவர் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போய் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுனால அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாரு. செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. வாரம் இறங்கி வர்றதில்லை. ஒன்றுக்காகவும் எல்லாத்தையும் செய்து முடிச்சிருக்கிறார். அப்போ கிறிஸ்தவருடைய பிரச்சனை என்ன? கடவுள் ஏதோ என்னைக்கு எனக்கு ஒன்றும் செய்யணும், ஏதோ செய்யணும், இன்னைக்கு என்ன அவர் சந்திக்கணும், இன்னைக்கு அவர் என்னமோ பண்ணணும் எனக்கு அப்படின்னு இல்லை. அவர் எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார். அதை நான் அறிந்து கொள்ள வேணும். அதுதான் கிறிஸ்தவர்களுடைய இன்றைக்கு தேவை. செஞ்சு முடிச்சிட்டாரு, அதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். செய்ய வேணும் இல்லை, செய்ய முடிச்சதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் தேவை. எனக்கு ஏராளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு ஏராளமான, நான் எண்ணிக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு அன்பு எனக்காக எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறது. இதை புரிந்து கொள்வதற்கு எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு மனம் வேண்டும். தேவனுடைய உதவி தேவை. பரிசுத்தாவியானவருடைய அந்த அருள் கிருபை எனக்கு தேவை. அவர் என்னுடைய மனக்கண்களை பிரகாசிக்க பண்ணி இதை காணும்படியாக என் கண்களை அவர் திறக்க வேணும். இது திறந்துட்டா, என் கண்ணு திறந்து நான் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா, கடவுள் எனக்காக எவ்வளோ செய்திருக்கிறார் என்பதை பார்க்க ஆரம்பித்து விட்டேன் என்றால், நான் ஒருபோதும் இப்படியே இருக்க முடியாது. நிச்சயமாக நான் வித்தியாசமாக வாழ்வேன், தலை நிமிருவேன், தோள்களை உயர்த்துவேன், தைரியம் கொள்ளுவேன், வெற்றியை எடுப்பேன், வித்தியாசமான மனுஷனாக நான் வாழுவேன். எப்ப? கடவுள் யார், எனக்காக எவ்வளவு அவர் செய்து வைத்திருக்கிறார் இயேசுவின் மூலமாக. இயேசு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததன் மூலமாக அவர் எவ்வளவு செய்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ளும்படியாக பிரகாசமுள்ள மனக்கண்கள் எனக்கு உண்டானுச்சானா, நான் இப்படி இருக்கவே மாட்டேன். அந்த அறிவு என்னை மாற்றிவிடும். அதுக்காக தான் விசுவாசிகள் எத்தனையோ பிரேயர் ரிக்வெஸ்ட் அவர்கிட்ட கொடுத்திருந்தாலும் அவர் 2 தான் ஜெபம் பண்றார். 1, கடவுளை அறிந்து கொள்ளணும். 2வது, கடவுள் என்ன செஞ்சிருக்கிறார் இயேசுவின் மூலமாய் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக ஞானத்தின் தெளிவையும் அளிக்கிற ஆவி, பிரகாசம் உள்ள மனக்கண்கள் இவர்களுக்கு உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறார். நான் சொல்லுகிறேன், இந்த ஜெபத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். எத்தனை பேர் மற்ற விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறீங்க? மற்ற விசுவாசிகளுக்காக என்ன ஜெபிக்கிறீங்க? என்ன ஜெபிக்கணும்? இதான் ஜெபிக்கணும். ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி, பிதாவை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிதாவுடைய அன்பு புரிய வேண்டும். கர்த்தர் எவ்வளவு செய்திருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே. கர்த்தாவே, எவ்வளவு நல்ல தேவன் நீர், எவ்வளவு மகத்துவமானவர், எவ்வளவு அன்பு மிக்கவர் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே. அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக பிரகாசம் உள்ள மனக்கண்கள் அவர்களுக்கு உண்டாயிருக்க வேண்டுமே. அவர்களுக்காக என்னவெல்லாம் நீர் செய்திருக்கிறீர், சிலுவையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளட்டும், உயிர்த்தெழுதலின் அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும், தேவன் அவர்களுக்காக வைத்திருக்கிற அந்த வாழ்க்கையை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி அப்படிதான் ஜெபிக்க வேணும். அப்படிதான் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை ஒருவரையும் பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னால் நான் ஜெபிக்கிறேன். பிரகாசமுள்ள மனக்கண்கள், ஞானத்தின் தெளிவை அளிக்கிற ஆவி உண்டாக வேண்டும் என்று
ஏனென்றால் இதுதான் இன்றைக்கு விசுவாசிகளுக்கு உண்டாயிருக்கிற மிக பெரிய தேவை. கர்த்தர் இனி செய்ய வேண்டியது பாக்கி ஒன்றும் இல்லை, செய்ய வேண்டியது மிச்ச மீதி ஒன்றும் வச்சுட்டு போல. கர்த்தர் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சிட்டாரு. அறிந்து கொள்வதற்கு வேண்டிய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அவ்வளோதான் அங்கே விஷயமே. இப்போ வரப்போகிற நாட்களில் அதைத்தான் நான் போதிக்க போகிறேன். எப்படி இதை அறிந்து கொள்வது, கர்த்தர் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் யார், நான் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எனக்காக என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, கடவுள் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லுகிறேன், அடுத்த சில வாரங்களுக்கு கவனிங்க. கவனித்தீர்கள் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சத்தியத்துக்குள்ளே போவோம், ஆழமாய் செல்ல போகிறோம். நீங்கள் யார் என்கிறது குறித்த ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு உண்டாகும். கடவுள் உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறார் என்பது குறித்த வெளிப்பாடு உண்டாகும். அந்த வெளிப்பாடு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நிச்சயமா மாற்றும். இதுதான் முக்கியம். பாருங்க, நீ எது கோயிலுக்கு வந்திருக்கீங்க? நான் ஏதோ உங்களுக்கு ஏதோ பண்ணுவேன்னு வந்திருக்கீங்களா? நான் கேட்குறேன், கடவுள் பண்ணதை காட்டில் நான் உங்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? ஹலோ, இப்படி சொன்னா தான் ஜனங்களுக்கு வழக்குது. தேவன் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பிட்டு கல்வாரி சிலுவையில் மரிக்க செய்து, பாடுபட வைத்து, ரத்தம் சிந்த வைத்து, மரிக்க வைத்து, பாதாள வரைக்கும் அனுப்பி, பிசாசை தோற்கடிக்க வச்சு, உயிரோடு எழுப்பி உன்னதத்தில் உட்கார வச்சிருக்கிறாரு. அதை காட்டிலும் அவர் செய்ததை காட்டிலும் நான் ஏதாவது உங்களுக்கு செஞ்சிட முடியுமா? அதுக்காக வந்தீங்க? நான் ஏதாவது செய்வேன் வந்தீங்க? நான் சொல்லுகிறேன், அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை நான் போதித்து கொண்டிருக்கிறேன். அதுக்காக தான் வந்திருக்கிறீங்க. இருக்கீங்களா? எதுக்கு இங்கே வந்திருக்கிறோன்றதை புரிஞ்சுக்குங்க. நான் ஒன்றும் செய்ய போகிறதில்லை உங்களுக்காக. இந்த சபையில் இருக்கிறது முக்கியமான இது இந்த புல்பிட்டு தான், இங்கே இருக்கிற பைபிள் தான், இங்கே இருக்கிற பிரசங்கியார். ஏன்னா அவர் வசனத்தை பிரசங்கிக்கிறார். இதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் தர்றோம். என்று சொன்னால் கடவுள் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை சொல்ல ஒரு ஆள் தேவை. சொல்ல இந்த ஊர் முழுக்க, இந்த இந்தியா தேசம் முழுக்க, கிராமங்கள் முழுக்க, ஊர்கள் முழுக்க ஆட்கள் தேவை. உலகம் முழுக்க ஆட்கள் தேவை. இதை சொல்லி மாளாது அவ்வளவு செய்து வைத்திருக்கிறார். இதை கேட்கும்படியாக தான் இவ்வளவு கூட்டம் ஜனம் கூடி வந்திருக்கிறீர்கள். ஏனென்று சொன்னால் இது விசேஷமாக ஒன்று கொடுக்கப்படுது. ஏதோ சும்மா 2 பாட்டு போலான்னு வரல. நீங்க கடவுள் யார், நான் யார், எனக்காக கடவுள் என்ன செய்திருக்கிறார் என்பது குறித்த வெளிப்பாடு, அது மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு விடும். அதுக்காக தான் நீங்க நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ வாசிக்கிறேன், இன்னும் மேலே கேளுங்க. 19ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தேன். பவுலுடைய ஜெபம் இதான் அவருடைய ஜெபத்தின் சாராம்சம். அந்த ரிக்வஸ்ட் இந்த ரிக்வஸ்ட்லாம் ஜெபம் பண்ணல அவர். இது கிடைச்சிட்டா எல்லாம் கிடைச்சோன்னு தெரியுது அவருக்கு. அந்த ரிக்வஸ்ட்லாம் அவர் மனசுல இருக்குது. ஆனா அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்காருன்னு பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா மீதி எல்லாத்தையும் நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். பாருங்க 20ஆம் வசனம். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மேல் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. பாருங்க, இதெல்லாம் வாசிக்கும் போது ஏதோ அவருக்கு ஏதோ நடந்திருக்குது, அந்த கதையை இங்க சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஏதோ அவருக்கு என்னமோ நடந்திருக்கு. அவர் சிலுவையில் மரித்தாராம், உயிரோடு எழுந்தாராம். கிறிஸ்துவை அவர் பலத்த சத்துவத்தின் வல்லமையினால அவர் எழுப்பினாராம். கர்த்தர் எழுப்பி எல்லாம் பண்ணி எல்லா துரைத்தன அதிகாரம் கர்த்தத்துவம் வல்லமை எல்லாத்துக்கும் மேலாக உயர்த்தி வைத்திருக்கிறாராம். இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்க எல்லா நாமத்துக்கும் மேலாக அவருக்கு பெரிய நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை உன்னதங்களிலே வலது பாரசத்திலே தம்மோடு கூட தேவன் உட்கார வைத்திருக்கிறாராம். இது அவர் கதை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இவ்வளவு தூரம் வாசித்தது அவர் கதை மாதிரி தெரியுது, ஆனா கிடையாது. அவர் கதை இல்லை அது. வாசித்து பாருங்க அடுத்த வசனம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். இது ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், ரொம்ப சிம்பிளா சொல்லுது. அதாவது இதெல்லாம் எதுக்கு செஞ்சாராம்? சபைக்காக செய்தார். அவ்வளவுதான் இதனுடைய சாராம்சமே. இந்த வசனத்து பக்கத்திலே இது எல்லாத்தையும் சபைக்காக செய்தார் அப்படின்னு எழுதி வச்சிட்டீங்கனால விளங்கிடும். இதையெல்லாம் எதற்காக செஞ்சார்? அவருக்காக செய்யல. அவருக்காக எங்க செய்யணும்? அவர் அங்கிருந்து இறங்கி இங்கே இவ்வளவு பாடுபட்டு மனுஷங்களை அடி உதப்பட்டு சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி அப்புறம் தான் கர்த்தர் பக்கத்தில் உட்கார்றதுக்கு இடம் கொடுப்பேனாரா இவருக்கு? இவர் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்தவருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. தேவனோடு சமமாக எண்ணப்பட்டவர். அவர் சமமாக இருப்பதை ஒரு கொள்ளை பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து இந்த பூலோகத்துக்கு மனித அவதாரத்தை எடுத்து வர்றாருங்க. அவருக்கு இதெல்லாம் தேவையில்லை. அவர் இங்க பாடுபட்டு இப்படிலாம் கஷ்டப்பட்டு மரிச்சு உயிரோடு எழுந்து அப்புறம் போய் ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்தை அடைவது என்பது அவருக்காகவா? அவருக்கு தேவையில்லை. ஏன்னா அவருக்கு நித்தியமாக அந்த ஸ்தானமும் அந்த இடமும் அந்த அதிகாரமும் தேவன் என்கிற அந்த ஸ்தானம் இருந்தது, மரியாதைலாம் இருந்தது அவருக்கு. அவர் ஒன்றும் அதை தேடி இங்க வரல.
நமக்கு அதை தேடி தரும்படியாக இங்க வந்தார். அதுதான் இங்க சபைக்காக எல்லாத்தையும் செஞ்சார். அவருக்கு தேவையே கிடையாது. அவருக்கு எப்பவுமே இருந்தது மனுஷன் தான் இதெல்லாம் இழந்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தான். மனுஷனை இப்படி இருக்க முடியாத கடவுள் உண்டாக்குனார். அதையெல்லாம் அவன் பாவத்தின் மூலமாக இழந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால அவனுக்கு அதை திரும்ப சம்பாதித்து கொடுக்கும்படியாக, அவனுடையதாக அதை ஆக்கும்படியாக அவர் அங்கிருந்து வந்தார். சபைக்காக, அந்த கடைசி வசனத்து பக்கத்தில் சபைக்காக எல்லாவற்றையும் செய்தார்னு எழுதுனா திட்டவட்டமா எல்லாம் விளங்கிடும். அப்புறம் அடுத்த அதிகாரம் வாசிப்போம். 2ஆம் அதிகாரம்னு ஒன்று வேற ஒரு அதிகாரம், சப்ஜெக்ட் வேற நினைச்சிடக்கூடாது. இது ஒரு கடிதம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற நிருபங்கள்லாம், நிருபம்னா கடிதம் தான். தமிழில் வார்த்தைங்க சிலது ரொம்ப பியூரா வரும்போது நமக்கு எதுமோ வேற மாதிரி இருக்குது. பவுல் இதை ஒரு புக்கு மாதிரி எழுதலை, சாப்டர் பை சாப்டரா. 1ஆம் அதிகாரம் எழுதிக்கோ, 1ஆம் வசனம் 2ஆம் வசனம்னு அவர் டிக்டேட் பண்ணல. அவர் ஒரு லெட்டர் எழுதுறாருங்க. அந்த லெட்டர் நம்ம எப்படி எழுதுவோம்? 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வசனம் போட்டு எழுதுறீங்க, லெட்டர் கிடையாது. அதெல்லாம் அப்புறம் வந்தது. எதுக்காக வந்தது? நம்ம வசதிக்காக. பிரசங்கியாரெல்லாம் எந்திரிச்சு திருப்புங்க 2ஆம் அதிகாரம் எபேசியருக்கு 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன்னு சொல்றதுக்காக, இந்த வசதிக்காக தான் இதெல்லாம் வந்தது ஒழிய அது உங்களை திசை திருப்ப அனுமதிக்காதீர்கள். இது ஒரு கடிதம். அப்படியே தொடர்ச்சியாக வாசிக்கிட்டே வரணும். 1ஆம் அதிகாரம் முடிஞ்ச உடனே அப்படியே கண்டினியூ பண்ணணும். அப்படியே பவுல் நிருபங்கள்லாம் வாசிக்கும் போது மொத்தமாக வாசிக்கிறது நல்லது. அப்போ ஒரு லெட்டரை முழுக்க வாசித்த மாதிரி இருக்கும். பாதி எப்போ வாசிக்கிறது, நாளைக்கு பாதியை வாசிக்கிறது இல்லை, மொத்தமாக வாசிக்கிறது நல்லது கூடிய மட்டும். இப்போ பாருங்க, அக்கிரமங்கள்னாலும் பாவங்கள்னாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்படியே போன அதிகாரத்தில் அப்படியே தொடருது. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். அது சபைக்காக தான் இதெல்லாம் செஞ்சாருன்னு சொல்லிட்டு அப்புறம் சபை முன்ன எப்படி இருந்ததுன்னு சொல்றாரு. முன்ன பாவத்தில் கிடந்தோம், பிசாசுக்கு அடிமையாக இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த நம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். யாரை உட்கார? அவரை உட்கார செஞ்சார்னு இருந்தது இல்லையா? 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் எல்லா துரைத்தன அதிகாரம் கர்த்தத்துவம் வல்லமை மேலே யாரை உட்கார வச்சாரா? அவரை உட்கார வச்சார்னு இருக்குது. இப்போ என்ன சொல்லியிருக்குது? அவரோடு கூட நம்மையும் உட்காரவும் செய்தார். பாருங்க, இது நம்ம கதை, அவர் கதை இல்லை. அதனால தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வாசிக்கணும். இது உங்களுடைய என்னுடைய கதை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டுறதுபடிக்கு இது கிரியினாலே உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு ஏன் மறுபடியும் பிறந்திருக்கிறோம், ஏன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்றாரு. நற்கிரியைகளை செய்கிறதுக்காக, ஏதோ சில நல்ல காரியங்களை இந்த உலகத்தில் செஞ்சு முடிக்கிறதுக்காக, அதுக்காகவே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? இன்றைக்கு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அது தேவ செயல். உங்களை ரட்சித்தது தேவ செயல். எங்கெங்கயோ எப்படியோ இருந்தவங்க இன்றைக்கு இங்கே உட்கார்ந்துருக்கீங்க, கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. இது தேவனுடைய செயல். அவைகளில் நாம் நடக்கும்படி, எவைகளில்? அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நற்கிரியைகள், திட்டமிட்டு வைத்திருக்கிற நற்கிரியைகள் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணினார். இருக்கீங்களா? அப்ப இதை அறிந்து கொள்றதுக்கு தான் பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு தேவை. கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்துக்காக நம்ம ரட்சித்து நம்மளை ஆளாக்கி புது சிருஷ்டியாக நம்ம மாற்றி இப்படி வச்சிருக்கிறார். ஏன்னா சில காரியங்களை நம்ம கொண்டு நிறைவேற்றும்படியாக இப்படி வச்சிருக்கிறார். அதுக்காக தான் பவுல் அப்போஸ்தலன் ஜெபிக்கிறாரு, இதையெல்லாம் அறிந்து கொள்ளும்படி புரிந்து கொள்ளும்படியாக இவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறார்.